வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னிலேருந்து நம்ம சேனலில் புதுசாக ஒரு கொரியன் சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சீரீஸ் வரதுக்கு முன்னாடியே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இந்த சீரீஸோட ஒன்லைனர் பார்த்துடலாமா? நம்ம எல்லாரும் இருக்கிற காலகட்டத்தில் மன்னர் ஆட்சி நடக்குது கொரியால. அந்த அரசருக்கு 2வது வாரிசா தான் இருக்கிறாங்க நம்ம ஹீரோ. ராஜவம்சத்தை சேர்ந்தவர்ன்ற ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தவிர வேற எதுவுமே எந்த பவருமே அவர்கிட்ட கிடையாது. அதே நாட்டில் பெரிய பணக்கார பிசினஸ் மேனா இருக்கிறவர் அவரோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவங்களுக்கு காசுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் கிடையாது. காசு பணத்தோட சேர்ந்து அழகும் இன்டெலிஜென்ஸும் இருக்கு அவங்க கிட்ட. இப்படி இருக்க ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்னால கான்ட்ராக்ட் மேரேஜ்குள்ள என்டர் ஆகுறாங்க. இந்த மேரேஜ் யாருக்கு என்ன மாற்றத்தை கொடுத்துச்சினோ, கான்ட்ராக்ட் மேரேஜ் அழகான லவ் மேரேஜா மாறிச்சா இல்லையான்றதை கியூட்டா அழகா சொல்லியிருக்காங்க இந்த சீரீஸ்ல. வாங்க எபிசோட் 1 போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக கியூட் ஸ்டோரிஸ் கொண்டு வர எனக்கு நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்திலேயே இந்த பரம்பரை பணக்காரங்க அப்புறம் மன்னர் வாரிசுங்க இவங்க எல்லாரும் படிக்கிற மாதிரி ஒரு கிளாஸான ஹை ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. அங்க எக்ஸாம் ரிசல்ட் போட்டிருக்காங்க போல. அங்க பார்த்தா எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற அந்த பொண்ணு தான் இந்த தடவை வந்திருக்கு போல. அங்க ஒரு பையன் பார்த்துட்டு இருக்கான். இப்பவும் இவ தான் வந்திருக்காளா அப்படி சொல்லி முறைச்சிட்டு இருக்கும்போது நான் அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோயின் தான். சின்ன வயசுல அவங்க வந்துட்டு சொல்றாங்க, என்னடா எப்பவும் போல தோத்துட்டியா என்கிட்ட அப்படின்றாங்களா. அதுக்கு அவனும், என்னதான் நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படி இப்படின்னு எடுத்தாலும் நான் வந்து மன்னர் பரம்பரையை சேர்ந்துவேன், அதனால எப்பவுமே எனக்கு தான் மாஸ் அதிகம், நீ ஜெயிச்சாலும் நீ தோத்துதான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் சிரிச்சுக்கிட்டே இந்த மாதிரி டைலாக்லாம் விடுறதை விட்டுட்டு போய் அடுத்த எக்ஸாமுக்காவது ஒழுங்கா படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு போயிடுறா. அப்புறம் பிரின்சிபல் வேற கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க போல. அங்க இவளை புகழ்ற மாதிரி இகழ்ச்சியா தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க மன்னருக்காக யாரோ ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணிருப்பாங்க போல. அதை கொடுத்துட்டு இது வந்து ஒன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் பண்ணாங்க, ஆனா மன்னருக்காக பண்ணது, அந்த மாதிரி நீயும் ஒரு நல்ல ஆளா வருவேன்ற மாதிரி அதை அவகிட்ட கொடுக்குறாங்க போல. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு கோவம் தான். அங்க எதுவுமே காமிக்காம வெளில வந்தோடனே அதை குப்பை தொட்டில தூக்கி போட்டுறாங்க. கட் பண்ணா பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து சேல்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு, நம்ம காம்படிட்டர் தான் வந்து நல்லா சேல் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அவங்க ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கேட்டோன்னே அப்ப நம்ம தோத்துட்டோம், அதை வரை நீ கன்ஃபார்ம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே எல்லாருக்கும் வந்துட்டு வேர்த்து விறுவிறுத்து போகுது போல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்க குப்பையில போடுவீங்களோ இல்ல எரிப்பீங்களோ எனக்கு தெரியாது, நம்ம எல்லாமே வந்து புதுசா பண்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுல ஒரு ஸ்டாஃப் சொல்றான், மேம் இதெல்லாம் நம்ம திருப்பி பண்ணோம்னா நமக்கு நிறைய காசு வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓ பாருங்களேன், நீங்க ரொம்ப நல்லவர் போலயே, கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்துச்சு பெரிய பணக்கார ஆயிடுவீங்க போலயே. சரி, அந்த மாதிரி பணக்காரங்க ஆயிட்டு உங்க காசை நீங்க என்ன பண்ணலான்ட்டு அப்ப முடிவெடுங்க, இது என்னோட காசு, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்களா. அங்க இருக்கிறவனுக்கு வேர்த்து கொட்டிடுது. இப்படி எல்லாரும் இவங்க சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்துட்டு டைம் ஆயிடுச்சு மேம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அவளை பிடிச்சி இவ கத்தி விட்டுறா, எதுக்கு இப்படி வந்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்றா அப்படி சொன்னா. இல்ல மேம் என்ன மறந்துட்டீங்களா, உங்களை பேலஸ்க்கு வர சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்கல்ல, நான் உங்களோட பர்த்டேன்ட்டு அதுக்கு போகணுமேன்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுது. வாங்க வாங்க சீக்கிரம் அந்த வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே விறுவிறுன்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா எந்த வேலையை சொன்னாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. என்ன மேம் பண்ணும் அப்படின்னு கேட்டா, ஆர்டிக்கல் எழுதுங்கடா, ஆர்டிக்கல் அது எழுதினதானே எல்லாருக்கும் தெரியும். என்ன ராஜா வந்துட்டு இன்வைட் பண்ணிருக்காரு அவரோட பர்த்டேக்கு, அதனால நான் பேலஸ்க்கு போறேன், அங்க ரெட் கார்பெட்ல போய் அட்டென்ட் பண்ண போறேன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹெட்லைன் அவங்களே கொடுத்துட்டு போறாங்க. அதே மாதிரி இவங்க ஆர்டிக்கலை ரிலீஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அவர் விளைச்சிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் வேற இருக்கு போல. இப்போ இந்த பணியாட்கள்லாம் வெளில நின்றுட்டு இருக்காங்க. உள்ள போகணும் போல, ஆனா பயந்துகிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோட அசிஸ்டன்ட் வராங்க. நீங்க பயப்படாதீங்க, நான் உள்ள போய் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, சார் நான் உள்ள வரவான்னு கேட்டா வா வா அப்படின்ட்டு சொல்றாரா. அவனும் உள்ள போயிட்டு, சார் கிளம்பிட்டீங்களா, கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்ட்டு கேக்குறாங்க. எதுக்குடா கிஃப்ட், காலைல இருந்து நானே வந்து வேட்டை ஆடிட்டு ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் போய் தூங்க போறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. என்னது தூங்க போறீங்களா சார், மத்த நாளை விட்டு இன்னைக்கு தூங்க போறேன்னு சொல்றீங்களேன்னு கேட்டா, இன்னைக்கு ராஜாக்கு வேற பர்த்டே சார், நம்ம அங்க போகணும்ல அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு உடனே, ஓ என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் சொல்லிட்டு இவன் பின்னாடி கெஞ்சி போயிட்டு இருக்கான். அன்னைக்கு ஈவினிங்கும் ஆயிடுது. ராஜாவோட பர்த்டே செலிப்ரேஷனும் ஆரம்பிச்சிருது. அங்க இருக்க எல்லா பணக்காரங்களும் வராங்க. வந்து இந்த பிரஸ்க்கு மீடியாக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே உள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் சூப்பரா வந்து நிக்குதா ரெட் கலர்ல. இதுல யாருடான்ட்டு பாத்துட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் தான் டாப் டக்கர்ல வந்து நிக்கிறாங்க. கிளாஸியா ரெட் கலர் அவுட்ஃபிட்ல அப்படியே அங்க நின்று போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. மேல வந்து ரெட் கார்பெட்ல கூட ஒரு நல்ல போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து ஜொல்லி விட்டு பாத்துட்டு இருக்கானுங்களா. இந்த கேமராமேன் எல்லாம் என்னடா பர்த்டே பார்ட்டிக்கு போய் ரெட் கலர் அவுட்ஃபிட்ல வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு வாய் திறந்து பாத்துட்டு இருக்கானுங்க. பக்கத்துல இருக்கவனும் டேய் பார்த்ததெல்லாம் போதுடா போட்டோ எடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த நியூஸ் வந்து நல்ல ஆர்டிகல் மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல மீடியாக்காரங்களாம். இந்த டைம்ல ஹீரோயினோட ஆபீஸ்ல இருக்கவனுங்களாம், வாங்க இந்த ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம ஹீரோயின் போட்டிருக்க எல்லா ப்ராடக்ட்டையும் நம்ம விற்க போறோம், அவங்களோட காது கம்பல் முதல் கொண்டு ஸ்லிப்பர் வரைக்கும் எல்லாத்தையும் வித்து தள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இந்த லைவ்ல வந்துட்டு இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்களா. அவங்க பார்த்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கடைசியில எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுது. இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் ஹீரோயின் எப்படிப்பட்ட ஒரு
பிசினஸ் உமன்ட்டு போற இடத்த கூட ஒரு ப்ரமோஷனல் ஏரியா மாதிரி கவர் பண்ணிட்டு அவங்க ப்ராடக்ட்ஸை விற்க வச்சிருக்காங்க. அப்படியே இவங்க பார்ட்டிக்குள்ளேயே போயிடுறாங்களா. அங்க போய் பார்த்தா எல்லாமே ட்ரெடிஷனல் வேர்ல தான் இருக்காங்க. இவங்க மட்டும் தான் ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட்ல இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோயின் காது படவே அவங்கள பத்தி காசு பேசிட்டு இருக்காங்க. 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு சொல்றா, இவதான் அந்த கேசல் குரூப்போட 2வது பொண்ணு போலியே அப்படின்ற போது, ஆமா அவதான் ஏதோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அந்த 3வது பொண்ணு சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, 10 வயசு வரைக்குமே இவ இருக்கான்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவ வந்து 2வது வைஃபோடைய பொண்ணு. இவளே இந்த கம்பெனியோட சிஇஓ கூட சொல்லிக்கிறா. ஆக்சுவலா இவ ஒரு சைக்கோ பாத்தா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவளுக்கு கோவம் வந்துடுது. உடனே கையில இருக்க கிளாஸ் அந்த இடத்துல உடைச்சிட்டு இவங்க 3 பேரை பார்த்து காமிக்கிறாளா. உடனே அவங்க பயந்து ஓடி போயிடுறாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோனோட அண்ணன் வர வந்துடுறான். அவன் வந்துட்டு, என்னம்மா உன் கம்பெனி ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு, என்னோட கம்பெனி வந்துட்டு சின்ன சின்ன பார்கென் கொடுத்தனால தான், டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நிறைய கொடுத்தனால தான் என்னோட கம்பெனி நல்லா போகுது, நீயும் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கொடு, ஹை கிளாஸாவே இருக்கணும்னு நினைச்சா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவளுக்கு கோவம் வந்துடுது. ஒன்ன மாதிரிலாம் என்னால சீப்பாலாம் நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி நடக்குதா. அந்த டைம்ல பார்ட்டி ஆரம்பிக்குது. வாங்க உள்ள போலாம் சொல்லிட்டு இந்த மெய்டெல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. அப்படியே இவங்க எல்லாரும் போறாங்களா. அங்க பார்த்தா ரொம்ப சைலண்டா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோன்ட்டு பெரிய விஐபிஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோல இருப்பாங்க போல. அடுத்த லெவல்ல இருக்கவங்கலாம் செகண்ட் ரோல உட்காந்துட்டு இருப்பாங்க. யாருக்குடா பிறந்த நாள்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு குட்டி பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் தான் ராஜாவா. கீழே உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அவங்க அண்ணாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அண்ணா வேற எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து பார்த்தா ஒன்னும் தெரியலமா அப்படின்ட்டு அவர் கேக்குறாரு, ஏன் இன்னும் இந்த பார்ட்டி ஆரம்பிக்காம இருக்குன்னு பார்த்தா அந்த சின்ன ராஜா இருக்கார் இல்லையா, அவர் பக்கத்துல இன்னொரு சீட் வந்து காலியா இருக்கு. அங்க நம்ம ஹீரோ தான் வரணும்ன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா இளவரசர் இருக்கார்ல அவர் வரணும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. பார்த்தா அவர் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வராரு. வரும்போதே வந்துட்டு ஒரு இந்த வேட்டை ஆடுறதுக்குலாம் போட்டு போவாங்களே ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் போட்டு வராரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த சின்ன பையனுக்கு, ராஜா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்றாங்களா. அதுக்கு அவரு இல்ல, தேங்க்ஸ் மாமா அப்படின்ட்டு சொல்றான். ஆனா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கு அந்த சின்ன பையனோட அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு போட்டு ஒரு ட்ரெஸ்ஸா நீ போட்டிருக்க, நடந்துக்கிறதுலாம் நல்லா இல்ல அப்படின்ட்டு சொல்லி முறைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இதை பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் உட்கார்றாரு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனும் நடக்குது. இன்னொரு பக்கம் மக்களுக்காகவும் அங்க ஒரு செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு போல. அப்படி எல்லாரும் இந்த வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிட்ட பிறகு அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் எழுதணும் போல. அதை எழுந்ததை வந்துட்டு இளவரசர் கிட்ட கொடுத்து அவரு தான் எரிக்கணுமா. அதே மாதிரி அந்த ராஜாவை எழுத சொல்றாங்களா. அவர் இல்ல, எங்க அம்மா நல்லா இருக்கணும், எங்க மாமா நல்லா இருக்கணும், இந்த ஊர் மக்களே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த இளவரசரை எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல எரிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரே ஃபயர் கிராக்கர்ஸா அழகா மாறுது. இதை எல்லாத்தையும் ஹீரோனும் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்க இடத்துல நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் ஒரு சின்ன சோகை எட்டி பாக்குதுன்றது நல்லாவே நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வர்றாரு. அது அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் போல. அங்க வந்துட்டு எல்லாரும் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஹீரோனை நோக்கி இவர் வந்துட்டு இருக்காரா. அப்ப வந்துட்டு, என்னம்மா என்ன பண்ற அப்படின்னா, இப்ப நான் உங்களை பிரைம் மினிஸ்டர் கூப்பிடணுமா இல்ல உங்க பேர் விட்டு கூப்பிடலாமான்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க. நீ எப்படி வேணாலும் கூப்பிடுமா, நான் உன் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. அவர் ஹீரோனை கேட்கிறாரு, நீ எதுக்குமா இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்த, இந்த பேலஸ்க்கு தான் ரெட் போடக்கூடாது இல்லையா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்களே, அவங்க வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் கூட்டிட்டு போயிடுறாங்க. அவரும் போயிட்டு ஹீரோவை பாக்குறாரு. தண்ணி மேல நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, என்னடா எதுக்குடா நீ தண்ணி மேல வந்து நின்றுட்டு இருக்க, உன்னை சுத்தி எப்பவுமே ஆபத்து இருந்துட்டே இருக்கு, இந்த மாதிரி நிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோஸ், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ பிரைம் மினிஸ்டர் கேக்குறாங்க, உனக்கு எப்ப கல்யாணம், இங்க இருக்க நிறைய பொண்ணுங்க ஒன்னதான் பாத்துட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பொண்ணுங்க இல்ல, பாதி பொண்ணுங்க வேணா சொல்லலாம், பாதி பொண்ணுங்க கூட கிடையாது, அதை விட கம்மி தான், ஏன்னா மீதி பொண்ணுங்க என்னதான் பாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்களா. அப்ப அந்த பிரைம் மினிஸ்டர் கேக்குறாரு, என்னப்பா நீ பேசலாம் பார்த்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்ப போலியே அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்ப போல, ஏன்னா என் அண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்கோ என்ன ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா எனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளில போயிடுவேன், என் மேல இருக்க எல்லா பொறுப்பும் உன் மேல வந்துடும், உனக்கு ஓகே தானே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு பயம் வந்துடுது. இல்ல அதெல்லாம் எனக்கு ஓகே கிடையாது, உனக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படி சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்ப என்ன நடக்கணுமோ அதை நீ பாத்துக்கோ, எப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணை வந்துட்டு நீங்க எல்லாரும் தான் சேர்த்து அப்ரூவ் பண்ணுவீங்க, அந்த அப்ரூவலை வந்து நீ டினை பண்ணி விட்டுரு அப்படின்ட்டு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினும் வந்துட்டு வழி மாறி ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்களா. பின்னாடி ஒரு குரல், யார் இது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ தான் பின்னாடி நின்று கூப்பிட்டு இருக்காரு. ஹீரோயின் திரும்பிட்டு, இல்ல நான் வழி தெரியாம இந்த பக்கம் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்களா. இல்ல நான் ஒன்னும் உங்க கீழே வேலை செய்யற ஸ்டாஃப் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நான் உன் பேரை தான் கேட்டேன், என்னது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் அவங்க பேரை சொல்லிடுறாங்களா. அதுக்கு ஹீரோவோ, இந்த இடம் மக்களுக்கான இடம் கிடையாது, எங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க இங்க வேலை செய்யறவங்க அவங்க மட்டும் தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், நீ ஒரு பப்ளிக் பர்சன், நீங்க எல்லாம் வரக்கூடாது, இங்க வந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமான்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் நான் 3 என்றதுக்குள்ள நீ போயிட்டேன்னா நான் இதை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அவளுல, அப்படியா நிஜமாலே என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு கேக்குறாளா. என்னோட ஜூனியருக்கு இது கூட செய்யலனா எப்படி அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தா அங்க பெரிய சத்தத்தோட நெருப்போட ஒரு இன்சிடென்ட் நடந்துடுது. அதை பார்த்துட்டு என்னது அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நீ இங்கே இரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
ஹீரோ கிளம்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு ரூம்ல வந்துட்டு ஏதோ வெடிச்சிருக்கும் போல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் தண்ணி ஊத்தி அணைக்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் அங்க நின்னு ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு பிளாஷ்பேக் மாதிரிலாம் வந்துட்டு போகுது. இதுக்கு முன்னாடி இதே இன்சிடென்ட் நடந்து அவங்க அப்பாவும் அதுல வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு அவர் ஞாபகத்துல வந்து போயிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு யாருக்கும் எந்த ஆபத்து இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இவரும் எனக்கு ஒன்னும் இல்ல, ராஜாக்கு என்னாச்சு அப்படி சொல்லி தேடிட்டு இருக்கும் போது பின்னாடி அவங்க அண்ணி வந்து அடிச்சிடுறாங்க. நீ இன்னும் எத்தனை உயிரை வாங்கறதுக்கு இருக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்களா. அப்பன்னு பார்த்தா பின்னாடி அந்த ராஜா வந்து நிக்கிறாங்க. அவருக்கு ஏதோ ஆபத்து இல்ல போல. இதை எல்லாத்தையும் ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க. இப்போ அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ வந்துட்டு வெளியில யாருக்கும் தெரிய வேணாம், மீடியா பிரஸ்க்குலாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே இன்சிடென்ட் நடந்துச்சு, இப்பதான் வந்து ஸ்டெபிளைட் இருக்கு, இதை இப்போ நம்ம சொல்லிட்டோம்னா மறுபடியும் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு போறாரு. ஆனா வெளியில போய் பார்த்தா இந்த நியூஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் ஆயிட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துடுது. இப்போ ஹீரோயினும் பார்ட்டில இருந்து வெளில வந்துடுறாங்களா. அவங்க அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, நீங்களே வெளில வந்துட்டீங்களா என்னன்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதனால தான் சொல்லிட்டு கார்ல ஏறுறாங்களா. அப்ப வந்துட்டு அவங்க அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, இளவரசருக்கு ஒன்றும் ஆகல, அவர் நல்லா தானே இருக்காரு அப்படின்னா, என்ன நீ இளவரசரோட ஃபேனா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க வந்து அவங்க கூட படிச்சவங்க தானே, அவங்க ஏதாவது உங்களை மிஸ்டேக் பண்ணாங்களா இல்ல ஏதாவது புள்ளி பண்ணாங்களா அப்படி கேக்குறாங்களா. அவன் நான் என்ன அதெல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படி சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல அவங்க எல்லாம் ஒன்னா படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயின் வந்துட்டு இந்த ஆர்ச்சரி இருக்கு இல்லையா, அது கத்துக்கணும்ட்டு அவங்களோட பெர்மிஷனும் இல்லாம உள்ள போயிட்டு அவங்க அந்த ஆர்ச்சரி கத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு காம்படிஷன் ஏதோ வருது போல, அதுக்காக சீக்ரெட்டா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ வந்துடுறாரு. யார் அது அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்ப ஹீரோயின் அவங்க பேரை சொல்லிட்டு, இல்ல நான் வந்துட்டு ட்ரைனிங்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு நீ வரக்கூடாது, இது எவ்வளவு பெரிய ரூல் வயலேஷன் தெரியுமா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, அப்ப நீங்க மட்டும் எதுக்கு வந்தீங்க, நீங்க மட்டும் ரூலை பிரேக் பண்ணலையான்னா அவன் மட்டும் ஒரு அப்ரூவல் லெட்டர் எடுத்து காமிக்கிறான். என்னது உங்களுக்கு கிடைச்சதா எனக்கு கிடைக்கலையா அப்படி சொல்லி இவ சண்டை போட்டு கோச்சிட்டு போறா. ஆனா போனவ திரும்பி வந்துட்டு இந்த ரெஸ்பெக்ட்லாம் பண்ணுவாங்கல்ல, இன்னும் குனிஞ்சிட்டு அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறான். இது எல்லாத்தையும் தான் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவன் ஒரு ரூடானவன் அரகட்டானவன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்த நாள் ஹீரோவை பார்க்கறதுக்கு அவங்க அண்ணியும் வராங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன மன்னிச்சிருப்பா, நான் நேற்று நடந்துக்கிட்டதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, என்னோட பிரைம் மினிஸ்டர் கிட்ட நான் சொல்லிட்டு உங்க மேல எந்த தப்பு கிடையாதுன்ட்டு, நீங்க திருப்பி என்கிட்ட சாரி சொல்லிட்டீங்கன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல நான் எதுவுமே வேணும்ட்டே செய்யல, இன்சிடென்ட் நடந்த இடத்துல எல்லாரும் உன் கண்ணத்துக்கிட்ட இருக்க இந்த சின்ன காயத்தை தான் பார்த்தாங்களே தவிர ராஜா எங்கன்ட்டு ஒருத்தர் கூட கவனிக்கல அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ராஜா ஒரு 8 வயசு பையன், அவர் பத்திரமா தான் எங்கேயாவது இருப்பாருன்ட்டு நினைச்சிருப்பாங்க, நான் எதிரிகளை நேருக்கு நேரம் ஃபேஸ் பண்றதுனாலதான் என் மேல எல்லா அட்டாக்கும் நடக்கும்ன்றது பயத்துட்டு ஓடி வந்திருக்காங்க, அதனாலதான் முதல்ல என்ன வந்து கவனிச்சாங்க, மத்தபடி வேற எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா அவங்க அன்னைக்கு மட்டும் கோவம் விடல. அதனால அவங்க சொல்றாங்க, சின்ன வயசுல உங்க அப்பா உன்கிட்ட சொன்னாங்க தானே உன்னால ராஜா ஆக முடியாதுன்ட்டு, ஆனா நீ மட்டும் எதுக்கு ராஜா ஆகணும்ன்ற எண்ணத்திலே இருக்கு அப்படின்ட்டு திட்டி விட்டுறாங்க. அப்ப ஹீரோ ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு. அவங்க அப்பாவும் அதான் சொல்லியிருப்பாரு போல. சின்ன வயசுல ஹீரோ நல்லா படிச்சு நல்ல மார்க் தான் எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஆனா அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி மார்க் எடுக்கிறதுலாம் நமக்கு சர்வசாதாரணம், இதெல்லாம் விட்டுட்டு நம்ம லா நிறைய படி, நம்ம ஆட்சி எப்படி நடக்குது அதெல்லாம் நீ கத்துக்கணும், அது மட்டும் இல்லாம உன்னால இளவரசராக தான் இருக்க முடியுமே தவிர ராஜாவா ஆக முடியாது அப்படிலாம் சொல்லிடுறாங்க. அவர் பண்ற நல்ல விஷயங்களுக்கு மட்டும் அவருக்கு டெசிக்னேஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இதையும் நம்ம ஹீரோ வந்து பெரிய விஷயமா எடுத்துக்காம எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் போயிருப்பாரு. இது அப்படி நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதனாலே எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்களா. அதுக்கு அவங்க அண்ணி சொல்றாங்க, இதை பாரு, நான் காமிக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீ கரெக்டா செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்லயும் அவங்கள வந்து மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு நாங்க பாக்குற ஒரு பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அப்பதான் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓ ஆக முடியும், இல்லைன்னா இப்ப நீ ஆக்டிங் சிஇஓ தானே இருக்க, அது உன் கைக்கு வராது அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா மட்டும் இல்லாம அவங்க அண்ணா அண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் கம்பல் பண்றாங்க. இவளுக்கு கோவம் ஆயிடுது, அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆபீஸ்க்கு வந்து கூட சரி அவளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் சொல்றாங்க, நீங்க எப்படி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கல்யாண மேட்டர் தானே, அதை எடுத்துட்டு வந்து நீங்க ஒர்க்ல சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா. எல்லாம் பார்த்தா வத்தலும் சொத்தலுமா தான் இருக்கு. அவங்க அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி தாங்க மாப்பிள்ளை வேணும் அப்படின்னா, நான் படிச்ச படிப்புக்கோ எனக்கு ஏத்த வசதிக்கோ இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் தேடிட்டு இருக்கேன், நான் என்ன ராஜ பரம்பரை மாப்பிள்ளையா கேட்க போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியாவும் வருது. ஆமால, நான் ஏன் ராஜபரம்பரையில இருக்க மாப்பிள்ளை தேடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. எவனை நீங்க சொல்றீங்கன்னா, அதான் இளவரசரை தான் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அசிஸ்டன்ட்டுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. உடனே அவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஐயோ, இந்த விஷயத்த நீங்க வேற யாருக்கும் சொல்லல, என்கிட்ட சொன்ன மாதிரி யார்கிட்ட சொல்லி அவங்க வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பீதியில சுத்திட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு இந்த பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய வேலை செஞ்சுட்டு அதனால எனக்கு ரெஸ்ட் வேணும், நான் என்னோட பிரைவேட்டான போக போறேன், நான் லீவ்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் ஆபீஸ்லயும் ஸ்டாஃப் எல்லாரும் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா, ஹீரோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வேட்டையாடுற ட்ரெஸ் போட்டு போயிருப்பாரு இல்லையா, அது வந்துட்டு மரியாதை குறைவா நடந்துகிட்டாரு அப்படி சொல்லி ஒரு நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அகேன்ஸ்டா நிறைய பேர் போராட்டம் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோட அசிஸ்டன்ட் இருப்பா இல்லையா, அவன் வந்துட்டு, சார் நீங்க பாத்தீங்களா, உங்களோட
நியூஸ் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு சார் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவோ ரொம்ப கூலா அசிஸ்டண்ட பார்த்துட்டு இந்த ஃபயர் இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அந்த நியூஸ் இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார், அந்த நியூஸ் உங்க நியூஸ்க்கு மேல வந்துட்டு ஓவர்லுக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஹீரோ சிரிக்கிறாரு. இந்த நியூஸ் தான் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்களா. இப்போ அவங்க முடிவே பண்ணிட்டாங்க, இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா என்னோட ஸ்டேட்டஸ்க்கும் எனக்கு இருக்கிற படிப்புக்கும் இவன் ஒருத்தர் தான் செட் ஆவான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அசிஸ்டண்ட்டும் கொஞ்சம் பயத்திலேயே சரி என்னதான் பண்றது சொல்லுங்க, நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் ஆல்ரெடி ஸ்டெப் எடுத்துட்டேன், அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு மீட் பண்றதுக்கான ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுல ரீசன் இருக்குமே, என்ன சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா, ரீசன்லாம் பெருசா ஒன்று அனுப்பலன்னு சொல்றாங்களா. அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, உங்க ரெக்வஸ்ட் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா, பாருங்க உங்களோட ரெக்வஸ்ட் வந்து டிக்ளைன் பண்ணிட்டாங்களா, இதோட விட்டுருங்களேன் அப்படின்னு சொன்னா, அவங்க இல்ல உட்காந்துட்டு மேல 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 ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க. ஒரு தடவை வந்துட்டு அவங்க புகழ்ந்து பாடியில ரெக்வஸ்ட் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, ஆனா அது கூட ரிஜெக்ட் ஆகி தான் போகுது. இந்த மாதிரி ஒரு 6-5 தடவை அனுப்பிச்சிட்டாங்க போல. இருந்தாலும் ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காரு. அவர் இவங்களோட இது மட்டும் கிடையாது, அவங்க பிரைம் மினிஸ்டர், அதை விட பெரிய ஹையர் அபிஷியல், இவங்கெல்லாம் வந்துட்டு அனுப்பிச்ச ரெக்வஸ்ட் கூட டிக்ளைன் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த டைம்ல யாரையும் பாக்குறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா இது நடந்தது எல்லாமே இவரோட ஆக்ஷன்னால தானே, அதனால அவர் அமைதியா இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல, அவங்க எப்படியாவது ஹீரோ மீட் பண்ணி இந்த ப்ரப்போசல் பத்தி பேசிடணும் தான் இருக்காங்க. அதனால அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து சொல்லியிருப்பார்ல, என்னோட ஜூனியருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் டக்கு ஞாபகம் வரவும் உடனே வந்துட்டு உங்க ஜூனியர் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிற, தயவு செஞ்சு என்ன பாருங்களேன் அப்படின்ற மாதிரி மேல் அமைச்சிருப்பாங்க. இப்போ இதை எடுத்துட்டு வந்து அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், இந்த டைமும் ஹீரோயின் மறுபடியும் நமக்கு வந்து ரெக்வஸ்ட் அமைச்சிருக்காங்க, நீங்க என்ன ரிஜெக்ட் தானே பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்களா. அதுக்கு அவர் கேட்கறான், என்ன ரீசன் சொல்லிட்டு அமைச்சிருக்கா இந்த டைம் அப்படின்னு கேட்கறாங்களா. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, உங்களோட ஜூனியர் அவங்க உங்களை மீட் பண்ணும் சீனியர், ப்ளீஸ் என்ன பாருங்க அப்படி சொல்லி மெயில் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களா. உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. அந்த டைம் அசிஸ்டன்ட் கேட்கறான், இதுவோ ரிஜெக்டட் தானே அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, இது வந்து அக்செப்ட் பண்ணிடு, ஏன்னா அவ என்னோட ஜூனியர், ஒரு சீனியர் கிட்ட ஹெல்ப் கேட்கறா, இது கூட நான் பண்ணாம இருப்பேனா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அசிஸ்டண்டே ஆச்சரியம் ஆயிடுறாரு. உடனே அவர் அப்ரூவல் மெயில் அமைச்சிடறா. அது பார்த்த உடனே ஹீரோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்படியே டாப் டக்கரா மறுபடியும் ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு போறாங்க. இது எல்லாத்தையும் வந்து அவங்க அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க இடத்துல வந்து ஒரு ஸ்பை வச்சிருக்காங்க போல, அவங்க தான் அங்க நடக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு இவங்களுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த அண்ணி கேட்குறாங்க, அந்த பொண்ணு வந்து ட்ரஸ்டபிளா, அந்த பொண்ணு வந்துட்டு நமக்கு நல்ல ஸ்பை வேலை பார்ப்பாளா, நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாளா அப்படின்ட்டு கேட்குறாங்களா. கண்டிப்பா சொல்வாங்களா, நீங்க நம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரையோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஃபைனலா ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஹீரோவையோ பார்க்க வந்துட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ சொல்றாரு, என்னம்மா ஏதோ கேட்கறோன்னு வந்தல, கேளு அப்படின்னு சொல்றாங்களா. அவங்க உள்ள இருந்து ஏதோ ஒரு ரெட் என்வலப் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு, உங்ககிட்ட ஒரு சின்ன ப்ரப்போசல் பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. என்ன ப்ரப்போசல் கேட்டா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு டக்குன்னு கேட்டுடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே முழிக்கிறாரு, அப்படியே ஆட்டிடியூட ஒரு ஸ்மைலையும் போடுறாரு. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் நாளைக்கு வரும். அதுக்குள்ள நீங்க யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.